நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கான இந்த பாராட்டு விழாவில் தலைமை தாங்கி பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய மக்கள் சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மனோகரன் அவர்களே, இதை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழேந்தன் என்கின்ற அண்ணன் வேலுச்சாமி அவர்களே, இதற்கு முன் பேசி அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கனியமுதன் அவர்களே, மாநில செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய தோழர் பாவலன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் மக்கள் நல கூட்டமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாது அவர்களே, சமூக நீதி கூட்டமைப்புடைய தலைவர் மரியாதைக்குரிய முகமது ரஃபீக் அவர்களே, மரியாதைக்குரிய ராஜசேகர் அவர்களே, மரியாதைக்குரிய புஷ்பராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மோ எல்லாளன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் சமூக நீதி பேரவையினுடைய மாநில தலைவர் கோபால் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மக்கள் சமூக நீதி பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் திருமதி சுமதி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற மக்கள் சமூக நீதி பேரவையைச் சேர்ந்த உறவுகளே, சொந்தங்களே, விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 1999 தேர்தல் பாதையை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்தபோது, தொட்டபோது, அந்த முடிவை எடுத்தபோது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். அந்த முழக்கம்தான் 2016 ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கோட்பாட்டை விரிவுபடுத்தியது, வலிமைப்படுத்தியது. 2016 பல கருத்தரங்குகள், பல மாநாடுகள் இதற்கென நாம் நடத்தினோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே இப்படியான ஒரு கோட்பாட்டை எழுப்பிய, முழங்கிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள்தான். அதற்கு பிறகுதான் இது குறித்து எல்லோரும் பேச ஆரம்பித்தார்கள். ஆட்சியில் பங்கெடுப்பதும் அதிகாரத்தில் பங்கெடுப்பதும் ஒவ்வொரு சமூக மக்களுடைய உரிமை என்கின்ற அடிப்படையில் அந்த முழக்கத்தை நம்முடைய மகத்தான தலைவர் எழுப்பினார்கள். அது நடக்குமா நடைபெறாதா என்பது குறித்து பல விவாதங்கள் நடைபெற்றது. தலைவர் 90களின் தொடக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கொடியை ஏற்றும் பொழுது, இந்த கொடி இன்றைக்கு ஏற்றுகின்ற இந்த கொடி நாளை கோட்டையிலே பறக்கும் என்று நம்முடைய மகத்தான தலைவர் அன்றைக்கு அறிவித்தார்கள். அது நடக்குமா நடக்காதா என்று அன்றைக்கு எழுப்பிய முழக்கம் இன்றைக்கு கோட்டையிலே நம்முடைய கொடி பறந்து போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை இங்கே சொல்கிறோம் என்றால், நம்முடைய தலைவர் எப்போதும் நடப்பதை மட்டுமே முன்கூட்டியே சொல்கின்றவர், நடக்கவிருப்பதை சொல்கின்றவர். இதுதான் நடக்கும் என்பதை முன்கூட்டியே தீர்மானித்து, அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் சொல்லி அதை செயல்படுத்தி வருகிறவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கோட்பாட்டை முன்னெடுத்திருக்கின்ற, அப்படிப்பட்ட அந்த கோட்பாட்டை செயல்படுத்தி கொண்டிருக்கிற மகத்தான தலைவருக்கு ஒரு பாராட்டு விழா என்பது தமிழ்நாட்டிலே யாரும் இதுவரை செய்யாமல் முதன்முறையாக மக்கள் சமூக நீதி பேரவை முன்னெடுத்திருப்பது என்பது உண்மையை பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. என்றால் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய மனோகரன் அவர்களை நீண்ட காலமாகவே தெரியும். தேர்தல் புறக்கணிப்பு பாதையிலிருந்து விடுதலை சிறுத்தைகளை தொடர்ந்து ஆதரித்து வருகிறவர். மதுரையிலே வழக்கறிஞராக இருந்தபோதும் சரி, இப்பொழுதும் சரி, எத்தனை பேர் வழக்குகள் சுமந்து வழக்குகளோடு போனால் அத்தனை வழக்குகள் ஏற்றுக்கொண்டு அவ்வளவு பேரையும் அரவணைத்து அந்த வழக்குகளை இலவசமாக நடத்தி கொடுத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மனோகரன் அவர்.
சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் சாதி ஒழிப்பு களத்திலே தமிழீழ விடுதலை களத்திலே எப்போதும் சமரசமில்லாமல் விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து செயல்பட்டு வந்தவர் மரியாதைக்குரிய நம்முடைய தோழர் மனோகரன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் வேலுசாமி போன்றவர்கள். அதாவது ஒரு தலித் அமைப்பு தலித் முத்திரை குத்து கொண்டிருந்த பொழுது தோழர் மனோகரன் போன்றவர்கள், தோழர் வேலுசாமி போன்றவர்கள் இந்த அமைப்பை அடையாளம் கண்டு இப்படியான ஒரு மகத்தான தலைவர் இருக்கிறார், இப்படியான ஒரு தலைவர் பின்னால் நாம் அணிவகுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது, இவருடைய செயல்பாடுகள் சமூக நீதியின் அக்கறையின்பால் சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசிய களத்தையும் முன்வைத்து செயல்படுகின்ற ஒரு பேரியக்கம், ஒரு மகத்தான தலைவர் என்பதை மக்களிடையே கொண்டு சென்றவர்கள் இம்மாதிரியான தலித் அல்லாத சகோதரர்கள். ஆகவேதான் நம்முடைய தலைவர் ஒவ்வொரு முறையும் இந்த இயக்கத்தை விரிவுபடுத்துவது வலிமைப்படுத்துவது என்கின்ற அடிப்படையில் வேளச்சேரி தீர்மானத்தை முன்வைத்து அத்தனை பேரும் இந்த இயக்கத்தில் தலித் அல்லாத சமுதாயத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் இந்த இயக்கத்தில் வர வேண்டும் என்று அறைகூவல் விடுத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் மக்கள் சமூக நீதி பேரவையை இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்களுக்கு இந்த பாராட்டு விழாவை முன்னெடுத்துக்கிறார்கள். இதற்கு உண்மையாகவே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது ட்ரெய்லர் தான் சொன்னார் நம்முடைய மனோகரன் அவர்கள். இது ஒரு முன்னோட்டம் தான். கோயம்புத்தூரில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி மகத்தான ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை பெரிய மாநாடை நடத்தவிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் வர வேண்டும் என்று தேதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். நம்முடைய தலைவர் இன்றைக்கே ஆந்திராவில் இருக்கின்ற அந்த ஓங்கோல் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலை திறப்புக்கு காலையிலே 7 மணிக்கு தொடர் வண்டியிலே டிக்கெட் போட்டிருந்தார்கள். அங்கே காத்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நிகழ்வு மிகவும் முக்கியம். மக்கள் வந்துவிட்டார்கள். ஆகவே இவர்களுடைய உணர்வை நாம் மதிக்க வேண்டும். இந்த நிகழ்வை நாம் தவிர்த்துவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அவசர நிலையில் நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு நான் வழிவிட வேண்டும். இந்த நேரத்திலே ஒற்றை செய்தியை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு அமைச்சரவையில் நாம் பங்கெடுத்திருக்கின்றோம். தலைவர் அவர்களுடைய உத்தியால் இன்றைக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது. தலைவர் அவர்கள் முதல்வராக வர வேண்டும், தலைவர் அவர்கள் முதல்வராக வருவது என்பது மிக முக்கியம் என்று ஒரு முன்னெடுப்பை எடுத்த பொழுது அது தேவை அல்ல. நமக்கு மிக முக்கியமானது இந்த அமைச்சரவையில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கோட்பாட்டை நிலைநிறுத்துவது என்கின்ற அடிப்படையில் தலைவர் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான முடிவாக நான் பார்க்கின்றேன். நான் இதில் வன்னியரசு அமைச்சராக பங்கெடுப்பதை தாண்டி விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்பாடு, விடுதலை சிறுத்தைகளுடைய செயல்பாட்டில் மிக முக்கியமான முழக்கமாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அமைச்சராக, இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், இன்றைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தலைவர் எழுப்பிய முழக்கம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது, நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதுதான் நம்முடைய முக்கியம். இந்த களத்திலே விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் சமூக நீதி களத்திலே, சாதி ஒழிப்பு களத்திலே மிக முக்கியமாக களமாடிய ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். தமிழ் தேசிய களமாக இருக்கட்டும், சாதி ஒழிப்பு களமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்ட களமாக இருக்கட்டும், முல்லை பெரியாறு உரிமை தொடர்பான போராட்டமாக இருக்கட்டும், மேகதாது அணை எதிர்ப்பு போராட்ட களமாக இருக்கட்டும், எத்தனை போராட்ட களமாக இருந்தாலும் தமிழீழ விடுதலை களம் போராட்டமாக இருக்கட்டும், அத்தனை போராட்ட களத்திலும் விடுதலை சிறுத்தைகள் முன்னணியில் நின்று களமாடிய ஒரு பேர் இயக்கம். அந்த களத்திலிருந்து தான் இன்றைக்கு நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் உருவாக்கப்பட்டவன் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த களத்தில் சமூக நீதி களம் போராட்ட களமா அல்லது அமைச்சரவையா என்றால் முதலில் சமூக நீதி களத்தில் தான் நான் நிற்பேன். தமிழீழ விடுதலை களம் தான் அல்லது அமைச்சரவையா என்றால் எனக்கு அமைச்சரவையை விட எனக்கு ஈழ விடுதலை களம் தான் மிக முக்கியமானது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சாதி ஒழிப்பு களமா அமைச்சரா என்றால் அமைச்சரை விட எனக்கு சாதி ஒழிப்பு களம்தான் மிக முக்கியமானது. சாதி ஒழிப்பு களத்தில் தான் நான் நிற்பேன். அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டை, அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை என்னை போன்ற தொண்டர்களுக்கு உருவாக்கி தந்தவர் மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். நீ அமைச்சராக தொடர வேண்டும் அல்லது தொடரக்கூடாது என்றால் உடனே தொடராமல் நான் அதிலிருந்து வெளியேறுவேன் என்பது
தலைவருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் எனக்கு உரிமைதான் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுத்தவர் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அந்த வகையிலே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது இனிமேல் தமிழ்நாட்டில் யாரும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற கூட்டணி ஆட்சிதான் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதைத்தான் இன்றைக்கு மக்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அடுத்தடுத்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகளில் முழக்கம்தான் நடைபெறும். அதுதான் இன்றைக்கு நடைமுறைக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு உத்தியை கையாண்ட நம்முடைய மகத்தான தலைவர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி இவ்வாய்ப்பை வழங்கிய மக்கள் சமூக நீதி பேரவையினுடைய அத்தனை தோழர்களுக்கும், மனோகரன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.